अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்பது ஸ்ரீமன் மகாபாரதத்திலே மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது. தர்மங்களுக்குள்ளே உயர்ந்த தர்மம் எது என்று பீஷ்மாச்சாரியரை பார்த்து தர்மபுத்திரர் கேள்வி கேட்க, பகவானுடைய நாம சங்கீர்த்தனமே சிறந்த தர்மம் என்ற கருத்திலே பகவானுடைய திருநாமங்கள் பலவற்றை எடுத்துச் சொல்லுகிறார். ரிஷிபி பரிகீதானி என்று ரிஷிகளாலே சொல்லப்பட்டவை. அவற்றை பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரருக்கு தெரிவிக்கிறார். 1000 திருநாமங்கள் அடங்கிய இந்த ஸ்தோத்திரத்திலே இருக்கக்கூடிய திருநாமங்கள் அனைத்தும் பகவானுடைய பெருமைகளை பலவிதமாக எடுத்து இயம்புகின்றபடியினாலே இதற்கு அழகான வியாக்கியானங்களை அருளி செய்திருக்கிறார்கள் பூர்வர்கள். அதிலே இன்றைய தினம் முதலிலே 832வது திருநாமம் சப்தைதாகா என்ற திருநாமத்தை பார்க்கிறோம். சப்த ஏதாகா என்று பார்க்கிறோம். இந்த திருநாமத்திற்கு ஆதிசங்கர பகவத்பாதர் அர்த்தம் காட்டுகிற பொழுது சப்த ஏதாம்சி தீப்தயா அஸ்யேதி சப்தைதாகா என்று காட்டுகிறார். அதாவது அக்னி பகவானை குறிக்கிறது. இந்த ஜுவாலை ஏதாகா என்னால் ஜுவாலை, அதிலிருந்து அந்த பிரகாசம் தெரிகிறது அல்லவா, அந்த ஜுவாலைக்கு நெருப்பினுடைய ஜுவாலைக்கு ஏதாகா என்று பெயர். அப்போ சப்த ஏதாம்சி 7 ஜுவாலைகளை உடையதாக நெருப்பு. கீழே அதைத்தான் நாக்கு என்கிற சப்தத்தாலே சப்த ஜிஹ்வஹா என்பதற்கும் அதே அர்த்தம்தான் சொல்லப்பட்டது. அதாவது சப்த ஜிஹ்வஹா என்பதற்கும் என்ன அர்த்தம் காட்டினார் ஆதிசங்கர பகவத்பாதர்? சப்த ஜிஹ்வா அஸ்ய சந்தி இதி சப்த ஜிஹ்வஹா அக்னிரூபி என்று அங்கே அர்த்தம் காட்டினார். இப்பொழுது சப்த ஏதாம்சி தீப்தயா அஸ்யேதி சப்தைதாக அக்னிஹி என்று காட்டுகிறார். ஆயினாலே அக்னி ரூபமாக இருப்பவனும் பகவான் தான். அந்த அக்னிக்கு 7 ஜுவாலைகள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே இங்கே சப்தைதாகா என்ற திருநாமத்தாலே அக்னி ரூபியாயிருக்கிற பகவான் சொல்லப்படுகிறான் என்பதாக ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டினார். பராசர பட்டர் அவர் வேறு விதமான அர்த்தத்தை காட்டுகிறார். சற்று விரிவாகவே சொல்லுகிறார். இந்தனானி பாக ஹவி சோம சம்ஸ்தானி பிரத்யேக சப்த சம்க்யானி இஷ்டாபூர்த்த ரூபாணி சப்த வானஸ்பத்யாக சமிதா அஸ்யேதி சப்தைதாகா என்று அர்த்தம் காட்டுகிறார். அதாவது இதில் யாக யஜ்ஞங்கள் பண்ணக்கூடிய காலங்களிலே அதுக்கு இஷ்டாபூர்த்தம் என்று பெயராம். இஷ்டத்தை பூர்த்தி பண்ணி கொடுப்பதற்காக பண்ணக்கூடிய ஒரு விதமான ஹோமம் அது, அந்த இஷ்டாபூர்த்த ரூபம். அப்படி பண்ணுகிற பொழுது அங்கே என்னென்ன இருக்கும்னு கேட்டால் விறகு, அதுக்கு மேலே பாக்கம், ஹவிஸு, சோமசம்ஸ்தானி என்று சோமசம்ஸ்தை இவைகளெல்லாம் அங்கே இருக்கின்றனவாம். அதாவது விறகு, அந்த ஹோமத்தை நடத்துவதற்கு வேண்டிய விறகு, அப்புறம் பாக்கம், ஹவிஸு, சோமசம்ஸ்தை என்னால் அந்த சோம லத்தையினுடைய ஷாறு முதலானவை அங்கே இருக்கின்றனவாம். அவை ஒவ்வொன்றும் 7 இருக்கின்றதாக வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதாம். அதாவது சப்த சம்க்யானி என்று சொல்கிறார். ஒவ்வொன்றும் 7 உள்ள விறகு, பாக்கம், ஹவிஸு, சோமசம்ஸ்தை இவற்றையெல்லாம்
பிரகாசிக்க செய்யக்கூடிய அது என்ன ஆகிறதுன்னா சப்த வானஸ்பத்தியாக சமிதாக அஸ்யேதி சப்தைதாக இவை எல்லாவற்றையும் பிரகாசிக்க செய்யக்கூடிய கிரியைகள், அதாவது இஷ்டாபூர்த்த ரூபாணி அவைகளெல்லாம் இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் அடைந்திருப்பவர் இவரிடத்திலே இருக்கிறது. ஆகையினாலே இவருக்கு சப்தைதாகா என்று பெயர் என்று அந்த யஜ்ஞ ரூபமாக சொல்லுகிறார் இந்த இடத்திலே பராசர பட்டர். சத்யதந்த தீர்த்தர் இவர்கள் இருவரும் சொன்ன அர்த்தத்தை காட்டாமல் இன்னும் வேறு அர்த்தத்தை காட்டுகிறார். சப்த ரிஷீன் ஏதயதி வர்தயதி இது சப்தைதாகா என்று. சப்தைதாக சப்த ஏதாக என்னால் 7 ரிஷிகள், சப்த ரிஷிகள் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா, அந்த 7 ரிஷிகளையும் வர்தயதி என்னால் என்ன, நன்றாக வளரச் செய்கிறார். அதனாலே மேலே மேலே அவரை தூண்டுகிறார். ஆயினாலே அந்த சப்த ரிஷிகளை வளரச் செய்பவர் ஆகையினாலே, அவர்களை போஷிப்பவர் ஆகையினாலே சப்தைதாகா என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். அடுத்தபடியாக 833வது திருநாமம் சப்த வாகனஹா என்பது. சப்தாஹா அஸ்வாஹா வாகனானி அஸ்யேதி சப்தவாகனஹா என்று முதலிலே ஆதிசங்கர பகவத்பாதர் ஒரு பொருளை காட்டுகிறார். அதாவது சப்தாஹா சப்த அஸ்வாஹா அஸ்வா வாகனானி அஸ்யேதி 7 குதிரைகளை உடைய சூரியன், சூரியனுக்கு 7 குதிரைகள் உண்டு என்று ஒரு விதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே அதாவது நாம் இங்கே 7 கிழமைகள் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த 7 கிழமைகளும் சூரியனுடைய 7 குதிரைகள் என்று சொல்லுவதுண்டு. சப்த அஸ்வாஹா வாகனானி அஸ்யேதி, ஆக சூரியனாக இருப்பவர் என்று ஓர் அர்த்தத்தை காட்டினவர். இன்னும் ஒரு அர்த்தமும் காட்டுகிறார். என்ன காட்டுகிறார்னா சப்த நாமகா அஸ்வஹா வாகனம் அஸ்யேதி வா என்று சப்த வாகனஹா. சப்த அதாவது சப்த நாம சப்தஹா சப்தம் என்று ஒரு நாமத்தை உடைய பெயரை உடைய ஒரு குதிரை, சப்த என்ற ஒரு பெயரை உடைய ஒரு குதிரையாம். அந்த குதிரையை வாகனமாக உடையவர் என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம் என்று இரண்டாவது பொருளையும் காட்டுகிறார். சூரியனை சொல்லுகிறது என்பது அவர் காட்டின பொருள். அதே பொருளைத்தான் ஆச்சாரியர்கள் மற்ற இருவரும் கூட காட்டுகிறார்கள். முதலிலே அது பராசர பட்டர் அவர் என்ன காட்டுகிறாருன்னா தத் பிரகாசக காயத்ரியாதி சந்தஸ்க வைதிக மந்திர அபிமானினி ரவி ரத துர்யாணி சப்தவாகனானி அஸ்யேதி சப்தவாகனஹா. காயத்ரி என்கிறது ஒரு மந்திரம். அது அந்த மந்திரத்திற்கு 7 சந்தஸ்துக்களோடு கூடியதாக அந்த காயத்ரி மந்திரம் இருக்கிறதாம். அந்த 7 சந்தஸ்துக்களோடு கூடிய காயத்ரி வேத மந்திரம், அதற்கு அதிஷ்டான தேவதைகள் யார் என்றால் அந்த 7 சந்தஸ்துக்கு அந்த சூரியனுடைய 7 குதிரைகள் தானாம். அப்படிப்பட்ட 7 குதிரைகளை வாகனமாக உடைய சூரியனாக இருப்பவர் என்று இப்படி ஒரு அர்த்தத்தை காட்டுகிறார். காயத்ரி என்கிற மகாமந்திரத்திற்கு 7 சந்தஸ்துக்கள் இருக்கின்றன. அந்த 7 சந்தஸ்துக்களும் சூரியனுடைய அந்த 7 குதிரைகளாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட சூரியனாக இருப்பவர் என்று அப்படி இன்னொரு அர்த்தத்தை காட்டுகிறார். சத்யசந்த தீர்த்தர் மிகவும் நேரடியான பொருளையே காட்டி விடுகிறார். சப்தவாகனஹா சப்தா வாகா அஸ்வாஹா யஸ்ய சப்தவாகா சூர்யா தம் நயதீதி சப்தவாகனா என்று காட்டுகிறார். அதாவது அவர் அந்தர்யாமி என்கிற பொருளை காட்டாமல் சப்தவாகா என்று சூரியனுக்கு பெயர். சப்தவாகா என்னால் 7 குதிரைகளை உடையவன். அப்படிப்பட்ட சூரியனை நயதி இது நடத்துபவர், அதனால சப்தவாகனஹா என்று பெயர் என்று அப்படி ஒரு அர்த்தத்தை காட்டினார். ஆஹா, பராசர பட்டர் காட்டுகிற பொழுது அந்த 7 சந்தஸ்துக்கள் என்று காட்டினார். இன்னும் ஒரு அர்த்தமும் காட்டுகிறார். அவர் சப்த வாயுஸ்கந்தானு வகதீதி வா என்று 7 வாயுஸ்கந்தர்களை தாங்குபவர் என்றும் பராசர பட்டர் அர்த்தம் காட்டியிருக்கிறார். அடுத்தபடியாக 834வது திருநாமம். இது அமூர்த்திஹி என்கிறது திருநாமம். அமூர்த்தி என்னால் உருவம் இல்லாதவன் என்றுதான் பொருள். மூர்த்தி என்றால் வடிவம், அமூர்த்தி என்றால் வடிவம் இல்லாதவன் என்றுதான் சொல்லணும். இதுதான் ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டுகிற அர்த்தம் இது. ஏனென்றால் அத்வைத சித்தாந்தத்திலே அவர் பிரம்மத்திற்கு ரூபம் கிடையாது என்றே கொண்டிருக்கிறபடியினாலே அவர் அப்படிப்பட்ட அர்த்தத்தை காட்டுகிறார். அதாவது என்ன காட்டுகிறார்? தேக சம்ஸ்தான லக்ஷணா மூர்ச்சிதாங்க அவயவா மூர்த்திஹி தத் ரஹிதா
இது அமூர்த்திஹி. அதாவது தேகசம்ஸ்தான உடல் என்று சொல்லி அதுக்கு அங்க அவயவாக அங்கங்கள் அவயவங்கள் இவைகளோடு கூடியது எது உண்டோ அதற்குத்தான் மூர்த்தின்னு பெயர். ஆனால் அமூர்த்திகி என்று திருநாமம் இருக்கிறபடினாலே தத் ரகிதா, அந்த மூர்த்தி உருவம் இல்லாதவன் ஆகையினாலே அவன் உருவமில்லாதவன் என்று காட்டுகிறார். ஏனென்றால் அத்வைத சித்தாந்தத்தில் பிரம்மம் ஒன்றுதான் உண்டு என்று சொன்னாலும் கூட அந்த பிரம்மத்திற்கே கூட பெயரோ உருவமோ நிறமோ எதுவுமே கிடையாது என்று அந்த பிரம்மத்தை நிர்ணயித்திருக்கிறபடியினாலே, சுத்த பிரம்மமாக நிர்ணயித்திருக்கிறபடியினாலே அது அமூர்த்திகி, உடல் இல்லாதவர் என்று அப்படியே அர்த்தம் காட்டுகிறார். ஆனால் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திலே எம்பெருமானுக்கு நல்ல அழகான திருமேனி உண்டு என்று சொல்லியிருக்கிற பொழுதோ அவனை போய் எப்படி அமூர்த்திகி என்று சொல்லுவது? என்னால் அமூர்த்திகி என்கிற திருநாமத்திற்கு அழகான அர்த்தத்தை அவர் வேறு விதமாக காட்டுகிறார். ஸ்தூல பௌத்திக மூர்த்தி வியாவிருத்தா இத்தியர்த்தா. நம்முடைய உடலெல்லாம் பஞ்சபூதங்களாலே ஆனது. பஞ்சபூதங்கள் என்னால் நிலம், நீர் என்று வாயு என்று சொல்லுகிறோமே, ஜலம், இது போன்ற தத்துவங்களாலே ஆனது நம்முடைய உடல். ஆனால் பகவானுடைய உடல் இப்படிப்பட்ட பஞ்சபூதங்களாலே ஆனது அல்ல. அது பஞ்ச உபனிஷத்மயம் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் அது அப்ராக்கிருதம் என்று சொல்லுவார்கள். இந்த உலகிலே இருக்கக்கூடிய உடல் போல அப்படிப்பட்ட உடல் கிடையாது. ஆயினாலே இதைத்தான் பொருளாக இங்கே காட்டுகிறார். ஸ்தூல பௌத்திக மூர்த்தி என்னால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களாலே ஆன உடல், இந்த உடலை காட்டிலும் வியாவிருத்தா வேறுபட்ட உருவத்தை உடையவர். அப்போ அமூர்த்திகி என்னால் என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற உடலை போலே உடல் உடையவர் அல்லர் என்று அதுதான் பொருளாக நாம் கொள்ள வேணும் என்று அமூர்த்திகி என்பதற்கு அப்படி அர்த்தத்தை காட்டுகிறார். பகவானுடைய திருமேனியானது இங்கே இருக்கிறா போல நிலம், நீர், தீ, கால், விசும்பு என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களாலே ஆனது அல்ல. அது நிவிருத்தகா சர்வகா என்றெல்லாம் சொல்லப்பட்டபடி பஞ்ச உபனிஷத்துக்கள் அத்தாலே ஆனது என்று அது வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இங்கே கொள்ள வேணும் என்று அந்த அர்த்தத்தை காட்டுகிறார். ஏறக்குறைய இதே அர்த்தத்தை தான் சத்யசந்த தீர்த்தரும் வேறு விதமாக காட்டுகிறார். அமூர்த்திகி என்னால் பிராகிருத தேகரகிதா, இந்த உலகத்திலே பார்க்கிற பொருள்களைப் போல ஒரு பொருள்களாலே ஆன உடல் அவனுடையதல்ல. அவனுடைய திருமேனி என்கிறது மிகவும் வேறுபட்டது. அது பிராகிருதம் என்னால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடியது, அப்ராகிருதம் என்னால் இந்த உலகத்திற்கு காட்டிலும் அது வேறுபட்டது என்று அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆஹா, பரமேஷ்டி, புமான், நிவ்ருத்தகா, சர்வகா என்று இப்படி 5 பூத்தங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த பூத்தங்களாலே ஆனது அப்ராகிருதமான பூத்தங்களவை, அவற்றாலே ஆனதே தவிர இந்த உலகத்திலே இருக்கிற உடல்கள் இவைகளெல்லாம் இந்த நீர், நிலம், காற்று, வாயு, ஆகாசம் என்று இந்த 5 தத்துவங்களாலே ஆனதாக இந்த உடல்கள் பார்க்கப்படுகிறது. மேலும் நம்முடைய உடலுக்குள்ளே பார்த்தோமானால் தீண்டா அழும்பும் செந்நீரும் சீயும் நரம்பும் செறி தசையும் வேண்டா நாற்றம் மிகும் உடல் என்று சொல்லும்படியாக இந்த உடலிலே இருக்கக்கூடிய பொருள்கள் சற்று நாம் திறந்து பார்த்தோமானால் நமக்கே கூட அருவருப்பை உண்டாக்கக்கூடியதாக அப்படி இந்த உடல் அமைந்திருக்குமாம். ஆனால் பகவானுடைய திருமேனி அப்படிப்பட்டதல்ல. அவனுடையது மிகவும் உயர்ந்த திருமேனி. அது அப்ராக்கிருதம் என்றும் பஞ்சோபனிஷன் மயம் என்றும் அது அப்படி சொல்லப்படுகிறது. அதைத்தான் ஆச்சாரியர்கள் இருவரும் காட்டுகிறார்கள். ஆதிசங்கர, அதாவது பராசர பட்டரும் சத்யசந்த தீர்த்தரும் 2 பேருமே காட்டுகிறார்கள். பஞ்சபூதங்களாலான உடல் உடையவர் அல்லர் அமூர்த்தி என்பதற்கு இவர் இப்படி அர்த்தம் காட்டினார். பிராகிருத தேகரகிதா என்று இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்களாலேயான உடலை உடையவர் அல்லர் என்று சத்யசந்த தீர்த்தர் காட்டினார் என்று பார்க்கிறோம். இப்படி பகவானுடைய திருநாமங்கள் இன்னும் தொடர்கின்றன. தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। गोविन्द